ஏமா மரகதா, என்ன அடிமையில அடி எடுத்து வச்சு வர்ற? அம்மத்தா, நான் அடி பிரதட்சணம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன்ல. இது வேறயா? எனக்கு தெரியாம எப்ப வேண்டிக்கிட்ட? அதெல்லாம் நான் வேண்டிக்கிட்டேன். நீ போ, நான் வரேன். சரி சரி, என்னத்துக்கு வேண்டிக்கிட்டியோ யாரு கண்டா, நடக்கட்டும். அப்பாடா. முருகா என்றழைக்கவா, முத்துக்குமரா என்றழைக்கவா, கந்தா என்றழைக்கவா, கதிர்வேலா என்றழைக்கவா. நல்ல அரசன்னே அழைக்கலாம், அதான் என் பேரு. பாக்குறாங்க பாக்குறாங்க. ஆத்தங்கர ஆத்தங்கர. எதுக்காக எதுக்காக? சந்திக்கணும் சந்திக்கணும். சிந்திக்கணும் சிந்திக்கணும். திருவிழா திருவிழா, இருவிழி இருவிழி, மறந்தாச்சா மறந்தாச்சா? மறக்கல மறக்கல. எத்தனை மணிக்கு எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு 6 மணிக்கு. விடமாட்டேன் விடமாட்டேன். என்ன குழந்தைங்களா, எதுக்காக முழிக்கிறீங்க? நீங்க மட்டும் தான் அப்படி பேசுவீங்களா? நாங்களும் பேசுவோம்ல. இது பாருங்க, நீங்க 2 பேரும் விரும்புறதெல்லாம் சரி, ஆனா ஒரே ஒரு விஷயத்த நீங்க மறந்துட்டீங்க. நம்ம 2 பேர் குடும்பத்துக்குள்ளயும் எவ்வளவு பகை இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்ல? அதனால அவசரப்பட்டீங்க, அப்புறம் அனார்கலி சலீமு அம்பிகாபதி அமராவதி கதையா ஆயிடும். அம்மத்தா அம்மத்தா தான் சொல்றேன். உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு இந்த சிவகாமிக்கு இருக்கு. அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும். என்ன, சரிதானா? சரிதாங்க சரிதாங்க. வந்துரு வந்துரு. ஆக எகிரு எகிரு. எகிரி எகிரி சர்தானா. சரிதான் சரி. எகிரி எகிரி சர்தானா. சரிதான். எகிரி எகிரி சரிதானா. ஐயோ சரிதான். எகிரி எகிரி சரிதானா. சரிதான். எகிரி எகிரி சரிதானா. என்ன தப்பு? நீங்க கோட்டை மிதிச்சிட்டீங்க, வெளியில வாங்க. நான் வேணும் தான் மீச்சேன். வேணும்னு மிதிச்சாலும் சரி, விளையாட்டுக்கு மிதிச்சாலும் சரி, தப்பு தப்பு தான். வாங்க வாங்க. நான் ஒத்துக்க முடியாது. அம்மா அம்மா அம்மா, என்ன மரகத, என்ன என்ன என்னப்பா? மாமா தப்பு தப்பா விளையாடுறாரு. தப்பா விளையாடுறானா? சே 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 சே. 8 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி, ஒத்த புள்ள பெத்துக்க வக்கு இல்ல, சில்லாட்டம் ஆடுறாரு சில்லாட்டம். அங்க பாருடா, என் பேர சேதுவ ஒத்த கம்ப வச்சுக்கிட்டு என்ன சுத்து சுத்துறான். அம்மத்தா, ஒண்ணு புரிஞ்சுக்க. என்ன? மனுஷனுக்கு கண்ணு முக்கியம். ஆமா, அங்கே பார். எங்க இங்க பார். பாக்குறேன். அவர் கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு ஆடுறாரு, சரி. நான் கண்ணை மூடிக்கிட்டு ஆடுறேன். இது வீர விளையாட்டா, அது வீர விளையாட்டா? அட போடப்படா போக்கத்தவன. என்னப்பா? சேதுபதி ஐயா கிட்ட கொடுக்க சொல்லி கலெக்டர் ஐயா இந்த கடிதத்தை கொடுத்து அனுப்புனாரு. கொடுத்துட்டு இல்ல, போக வேண்டியதானே? ஐயா கடிதாசு வந்திருக்கியா? ஐயா ஐயா கடிதாசி. ஐயா இந்த கடிதாசு கொடுக்கறதுக்குள்ள கம்பள அடி படிச்சானு போட்டுருக்க. ஐயா கடிதாசியா? இப்ப உள்ள போந்துட வேண்டியதான். ஐயா 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 நான் எதுக்குடா வந்த? என்ன நீங்க கம்ப வச்சு சுத்திக்கிட்டீங்க, கடிதாசை வச்சு சுத்திக்கிட்டீங்க. இத கொண்டாந்து கொடுக்கலாம் பார்த்தா உள்ள நுழைய முடியுதா? வீடு கட்டும் போது எப்படி நுழைய முடியும்? சரி, கட்டி முடிச்சோம்னா நுழைய முடியும். இப்ப என்ன மேல ஓடா மெஞ்சிக்கிட்டு இருக்கியே? ஓடு மேய்ச்சிட்டு இருக்கனா? என்னடா சொல்லி தொலை. கடிதாசு வந்திருக்குங்க. இத முதல்ல சொல்ல வேண்டியதானே? முதல்ல சொல்லலையா? இவ்வளவு நேரம் பாட்டா பாடிக்கிட்டு நானு. கலெக்டர் கிட்ட இருந்து வந்திருக்கு. பாருங்க, என்னங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க? பாருங்க. என்ன கடிதம்? அது ஒண்ணு இல்லம்மா, மணல் கொள்ள நடக்கிறத பத்தி கலெக்டர் ஆபீஸ்ல புகார் மனு கொடுத்திருந்தோம் இல்லையா, அத விசாரிக்கிறதுக்காக வைராக்கிய பூபதி என்னை நேர்ல வர சொல்லியிருக்காரு கலெக்டர். ஐயா, அந்த கலெக்டர் வர சொல்ல இருக்கட்டும்யா. அந்த கலெக்டரோட விசாரணையில நீதி இருக்குமா, நேர்மை இருக்குமா, நியாயம் இருக்குமா? அந்த மணல் கொள்ளையை தடுப்பாரா? அது சந்தேகமா தான் இருக்கு. அப்ப வாங்க சாப்பிட போலாம். சரி. ஓய் அண்ணே, இல்லனே, நாமளே புகார் கொடுத்துட்டு விசாரணைக்கு போகாம இருந்தா கொடுத்த புகார் பொய்யன் ஆயிடும்ல? இதுவும் நியாயமா இருக்கு. இப்ப எதைத்தான் முடிவு பண்ணிருக்கீங்க? மரகம் சொல்றதுதான் நியாயம். போயிட்டு வரமா? சரி, போயிட்டு வாங்க. இல்ல, அங்க விசாரணைக்கு வேற யாராவது வருவாங்க? வைராக்கிய பூபதி மட்டும்தான் வருவாரு. நீ நினைக்கிற ஆள்லாம் வரமாட்டாரு. எகிரி எகிரி. உங்களை எல்லாம் எதுக்காக இங்க கூப்பிட்டுருக்கேன்னா, நீங்க வேற எந்த காரணமும் சொல்லிடாதீங்க.
பூபதி ஊருக்கும் என் ஊருக்கும் பொதுவா இருக்கிற ஆத்துல ஓயாம மணல் அள்ளி அள்ளி நிலத்தடி நீர்லாம் வத்தி போச்சு. அதை தடுத்து நிறுத்த சொல்லி உங்களுக்கு ஒரு மனு கொடுத்தேன். அதை விசாரிக்க சொல்லிதானே இந்த கூட்டம். ஆமா பூபதி, நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்றது? ஒப்பந்தங்கிற பேர்ல இவங்க அடிக்கிற மணல் கொள்ளையில தண்ணி பஞ்சம் மட்டும் இல்ல, ஆத்தையும் ஏரியை ஆக்கிரமிக்கிறதுனால மழை காலத்துல வெள்ளம் ஊருக்குள்ள புகுந்து மக்களோட உயிர்களையும் குடிக்குது. ஆறும் ஊரும் கெட்டது மாத்திரம் இல்ல, சில பேரால என்னோட பேரும் கெடுது. சில பேரு என் பேரை சொல்லியே தப்பு செய்றாங்க. அது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, உங்க மைத்துனர் ஆழகாலம் தான் இந்த மணல் ஒப்பந்தத்துக்கு மனு போட்டிருக்காரு. ஓ அப்படியா? இவர் இந்த வியாபாரம் வேற செய்யறாரா? ஐயா, இது தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். அப்படி சொல்லுங்க. நீங்க எப்படி வந்திருப்பீங்க? நீங்க தான் வைராக்கிய பூபதியாச்சே. இவரு வைராக்கி பூபதி தான். இவர் ஒத்துக்க மாட்டாரு, ஆனா அவர் ஒத்துக்குவாரு. நீங்க சொன்னா ஒத்துக்க மாட்டாரு, நான் சொன்னா ஒத்துக்க மாட்டாரு. யார் சொன்னா ஒத்துக்குவார் தெரியுமா? சி 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 சிந்தாமணி சொன்னா ஒத்துக்குவாரு. இல்லையா சேதுபதி? இத பாருங்க கலெக்டர் சார். சேதுபதி, என்ன இது? என்னங்க இது? இங்க கொடுங்க. இது பாருங்க. ஐயா சேதுபதி, அது நீங்க. பக்கத்துல பச்சக்குன்னு ஒட்டிக்கிட்டு இருக்கிறது நாட்டிய பேரரசி சிந்தாமணி. ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குல்ல? சேதுபதி, ஏன் மச்சான் நடிக்கிற? பூபதி ஓ மச்சான் கீழ்த்தனமானவன். அப்படி என்ன பண்ணா? இந்த ஊர்ல நடக்கிற தப்புகள் அவன் தான் காரணம். வீணா மேல பைசா பத்தி உங்களுக்கு தெரியுமா? பார்த்துட்டு சேதுபதி, இது கலெக்டர் முகாம். உங்க பகையை இங்க காட்டாதீங்க. தயவு செய்து வெளியே போங்க, வெளியே போங்க. ஏய், ஏய், வழிய விடு, நான் கலெக்டர் பார்க்கணும். கலெக்டரியா? மரியாதையா நீ திரும்பி போயிரு. என் பொட்டையும் பூவையும் பறிச்சவங்கள நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கிருந்து போக மாட்டேன். நியாயமா? நியாயம் ஏதாவது மளிகை கடையில கிடைக்கும், போய் வாங்கிக்க போ. என்னம்மா என்னாச்சு? ஐயா, அநியாயமா என் புருஷனை கொன்னுட்டாங்க. நீங்க நேர்மையா உழைச்ச தாசில்தார் நீதிமாணிக்கத்தோட மனைவியா நானு. நியாயத்துக்காக போராடினாரு, அதுக்காக அவரோட உயிரையே பறிச்சுட்டாங்கய்யா. என்ன நடந்துச்சு? ஏன் கொண்டாங்க? இந்த பாவிங்க ஆத்து மணல கொள்ளையடிச்சு வண்டி வண்டியா ஏத்திட்டு போறப்ப ஏய், யார் நீங்க? யாருகிட்ட அனுமதி வாங்கிட்டு மணல் அள்ளுறீங்க? நாங்க யார்கிட்ட அனுமதி வாங்கணும்? இந்த ஆறை எங்களோடது. நீங்க மணலை திருடல, மக்களோட வாழ்க்கையை திருடுறீங்க. இத நான் அனுமதிக்க முடியாது. எங்க திருட தடுக்க வந்த உங்கள மாதிரி எத்தனை தாசில்தாரங்க உயிரை திருடி இருக்கும் தெரியுமா? அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இந்த லாரி என்ன தாண்டி ஒரு அடி கூட நகர முடியாது. ஒரு அடி கூட நகர முடியாதா? உனக்கு 6 அடி குழி தோண்ட வேண்டியதான். ஏடா வண்டிய? அது என் வீட்டுக்கார் தடுக்க போனாரு, தட்டி கேட்டாரு. அதுக்கு அந்த பாவிங்க அந்த மணல் லாரியிலேயே என் வீட்டுக்கார் மேல ஏத்தி கொன்னுட்டாங்க ஐயா, கொன்னுட்டாங்க. இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டாமா? நானும் மணல் திருட்டை எதிர்த்து தான் போராடிட்டு வரேன். நியாயம் கிடைக்கணும்னா நீதிமன்றத்துக்கு தான் போகணும். அதை நீங்க விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய், என்னடி இங்க வந்து புகார் கொடுக்கற? சேதுபதி, இந்த விஷயத்துல நீ தலையிடாத. போங்க வீட்டுக்கு. ஐயா நீங்க முதல்ல போங்க சொல்றல.
ஐயோ பாத்துட்டீங்களா? ஐயோ ஐயோ பாத்துட்டாரு. வெக்கமா இருக்கு. பாத்துட்டாரு. என்ன பண்ணுவேன்? என்ன பகல் தூக்கம்னு நினைச்ச, பகல் கனவா? சரி சரி, புரியுது புரியுது. சிப் போடி. கனவுல தான் யாரோ கதவு தட்டுறாங்கன்னு நினைச்சேன். இப்போ நிஜத்திலயும் கதவு தட்டுறாங்க. யாரா இருக்கும்? நீங்களா? வாங்க வாங்க வாங்க. பார்வதி, போய் மோர் கொண்டு வா. நாற்காலி எடுத்து போடு. அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. வராதவங்க வந்திருக்கீங்களே, பார்வதி எடுத்துட்டு வா. தங்கச்சிக்கு நடனம் சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா, அதுக்காக நன்றி சொல்லி போலான்னு வந்தேன். நமக்குள்ள நன்றி சொல்லணுமா? நமக்குள்ள அப்படி என்ன உறவு உரிமை திடீர்னு வந்து விட்டுச்சு? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உறவு தெய்வீகமானது. ஓஹோ, கோயில சந்திச்சதுனாலயா? இல்லையா பின்ன. சிந்தாமணி, இந்த புனிதமான சந்திப்பு சில பொறுக்கிங்க புழுதி வாரி தூத்துறாங்க. என்ன சொல்றீங்க? இந்த படம் கலெக்டர் வரைக்கும் வந்திருக்கு. என்னை பத்தி எனக்கு கவலை இல்லை, உங்களை நினைச்சாதான். அதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம். நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். போட்டோ மூலமா அவங்களே சொல்லிட்டாங்க. இங்க பாருங்க, அன்னைக்கு கோவில்ல நான் உங்க சங்கீதத்துல மட்டும் சங்கமமாகல, உங்க சுகதுக்கங்கள்லயும் சங்கமம் ஆயிட்டேன். சிந்தாமணி, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. தங்கச்சிக்கு அடுத்த தாலி ஏற வரைக்கும். தாலி ஏற வரைக்கும் என்னங்க, மரகதம் தாயாகிற வரைக்கும் கூட நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அடேங்க அப்பா. நான் உங்க மனசை தான் காதலிக்கிறேன். அது என்ன பாக்குறீங்க? சரீர சங்கமம் தான் வேண்டான்னு சொல்லிட்டீங்க, விரல்களின் சங்கமமாவது இருக்கலாம்ல. சிந்தாமணி, என்ன கண்ணீர் சிந்தாத மணியா வச்சு காப்பாத்துங்க, அது போதும்.